சரி, இந்த தந்தையார் தினத்தில் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்பாவுக்கு என்ன சொல்ல, அப்பா இப்போ இருந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க அப்பாவுக்கு? அப்பாட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்பேன். அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லபடியாக இருக்கணும் என் குடும்பம். இந்த தந்தையார் தினத்தில் உங்கள் அப்பா இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்பாட்ட என்ன கேட்பீங்க? அப்பாட்ட என்ன கேட்குறது, அவரே வயசு முடியாது. இப்போ சப்போஸ் இப்போ இருந்தாருன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, என்னோட பிள்ளை, என்னோட குடும்பம், நம்ம குடும்பம், எல்லாரையும் நம்ம குடும்பத்தோட எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா உங்களால் அதுதான், அந்த ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு பெரிய சொத்து, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் படிக்க வச்சு கொண்டு வந்தீங்க, அதனால் அதுக்கு ஒரு நன்றி உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஒரு நமஸ்காரம், அப்பாவுக்கு நமஸ்காரம், அம்மாவுக்கு நமஸ்காரம். ஸோ அதனால் எல்லாரும் வந்து இந்த தந்தையார் தினத்தில் அப்பா அம்மாவை மதிக்கணும். மதித்தாதான் வாழ முடியும் நாளைக்கு. இல்லைன்னா அவன் புள்ள என்ன பண்ணுவான், நீ என்ன பண்ணியோ அதே காட்டுவான். அவனை போட்டு அடிப்பான். அதனால் இப்போ என்ன பண்ணணும், நம்மலாம் அப்பா அம்மாவை மதிக்கணும். காத்தாலேருந்து அவளை வணங்கணும். ஏன்னா அவள் தான் தெய்வம், குருஸ்தானத்தில் விழுவான் அவள்லாம், அப்பா அம்மாவும். சரியா? அதனால் அவள் இருந்தான்னா நமக்கு ஒரு சப்போர்ட் தான் அவள். ஏன்னா நல்ல இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாள், எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும். சரி, இப்படி என்னையும் சொல்லியிருக்கா, இப்படி செலவழிக்காத, சேர்த்து வை சொல்லுவாள். நான் வந்து கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா அப்பா சொல்கிறத எடுத்துக்கணும், பெரியவா சொல்கிறத நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா அவள் சொல்கிறதா நமக்கு, வேற யாரும் வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க. அப்பா சொல்கிறதும் அம்மா சொல்கிறதும் நம்ம பரிபூர்ணமாக எடுத்துட்டு அவளுக்கு நம்ம பணிவிடை பண்ணி நல்லபடியாக வச்சுக்கணும். நம்ம அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. சரி, இந்த தந்தையார் தினத்தில் நீங்கள் யங் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, எங்கள் மாணவியருக்கு என்ன சொல்ல விரும்புனீங்க? அதான் எல்லாரும் அதுதான் சொல்கிறேன். அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு பெற்றோரை மதிக்க கற்றுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். மரியாதை முக்கியம். மரியாதை இல்லைன்னா வாழ முடியாது உலகத்தில். ஓகே. அப்புறம் நாளைக்கு உடனே வந்து அடிக்கும் அது. ஸோ உனக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் போகும். அதனால் ஃபேமிலியில் பெற்றோர், அப்பா அம்மா, யார் வயசானவங்க இருக்காளோ, தாத்தா பாட்டி, அவளுக்கெல்லாம் காத்தால் எழுந்து வரணும், நமஸ்காரம் பண்ணணும். பண்ணாதான் ஒன்று ஆசீர்வதிப்பாங்க. ஓகே. அப்போ நீ நல்லா இருப்ப. ஓகே. உன் வேலையெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஓகே. அதனால் இந்த பெற்றோர் தினத்தில் எல்லோரும் பெற்றோரை வணங்கி அவர்களை வந்து ஒதுக்காமல் நல்லபடியாக இருக்கணும். ஸோ எதிர்த்து பேச கூடாது. ஏன்னா அவள் தான் நமக்கு அட்வைஸருங்கிறது. அதான் சொல்கிறதால அவள் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா நம்மளை பெற்று எடுத்துவா இல்லையா, வளர்த்தி ஸ்கூல்